ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणं बालकाण्डं सर्गं 44 समुद्रमदनं। அவதாரிகை கங்கை கார்த்திகேயர்களின் ஜென்மத்தை வர்ணித்து பரமசிவனுடைய தேஜஸிலிருந்து சகல தாதுக்களும் உண்டானதாலும் கங்கா ஜலத்தால் அவருக்கு அதிக சுத்தி உண்டானதாலும் அவர் மகாவிஷ்ணுவை காட்டிலும் தாழ்ந்தவர் என்று நிரூபிக்கப்பட்டது. இனி 3 சர்க்கங்களிலும் மகேந்திரனும் தாழ்ந்தவன் என்று காட்டப்படுகிறது. இது கோவிந்தராஜருடைய வியாக்கியானம். இது கேவலம் தன் மத அபிமானத்தினாலும் இதர மத துவேஷ புத்தியினாலும் சொல்லப்பட்டதென்றும் பிரம்மஜானியான வால்மீகி பகவான் தான் செய்த உத்தம காவியத்தில் மதத்வேஷத்தையும் தேவதைகளை பற்றின பேத புத்தியையும் உபதேசிக்கவில்லை. ராமலக்ஷ்மணர்கள் அந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்டு, மகர்ஷே, தங்களால் சொல்லப்பட்ட சரித்திரம் மிகவும் ஆச்சரியகரமானது. சகரர்கள் சாகரத்தை வெட்டினதும் பகீரதர் கங்கையை பூமிக்கு வருவித்ததும் வெகு அற்புதமான காரியங்கள் என்று கொண்டாடி அன்று ராத்திரி முழுவதும் அந்த கதையையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் எழுந்திருந்து நித்திய கர்மங்களை முடித்துவிட்டு உட்கார்ந்திருக்கும் விஸ்வாமித்திரரிடத்தில் வந்து, சுவாமி, தாங்கள் சொன்ன கதையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு ராத்திரி ஒரு க்ஷணம் போல் கழிந்தது. இந்த புண்ணிய நதியை தாண்டி அக்கறைக்கு போவோம். தாங்கள் இங்கு வந்திருப்பதை அறிந்து ரிஷிகளுக்கு வேண்டிய சகல சௌக்கியங்கள் பொருந்தின ஓடம் சித்தமாயிருக்கிறது என்றார். பிறகு கௌசிகரும் ராமலக்ஷ்மணர்களும் மகரிஷிகளும் கங்கையை தாண்டி அதற்கு சகாயமாய் வந்த ரிஷிகளை உபச்சரித்துவிட்டு கங்கை கரையில் சற்று நேரம் உட்கார்ந்தார்கள். அங்கிருந்து விசாலா நகரம் காணப்பட்டது. பிறகு அவர்கள் அங்கிருந்து பிரயாணம் செய்து அதை நோக்கி சென்றார்கள். போகும் வழியில் ராமன் சகலமும் தெரிந்திருந்தும் விஸ்வாமித்திரரை வணங்கி கைகூப்பி, இந்த விசாலா நகரத்தின் மகிமை எப்படிப்பட்டது? இதில் ஆண்டு வரும் ராஜவம்சம் எது? கேட்க விரும்புகிறேன் என்றார். அப்போது விஸ்வாமித்திரர் விசாலா நகர சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். இவ்விடத்தில் நடந்த ஒரு விருத்தாந்தத்தை சொல்லுகிறேன். அத்துடன் சம்பந்தப்பட்ட இந்திரனுடைய கதையையும் சொல்லுகிறேன் கேள். முன்பு கிருதயுகத்தில் திதியின் புத்திரர்களான தைத்தியர்கள் மகாபலசாலிகளாய் இருந்தார்கள். அதிதியின் புத்திரர்களான தேவர்கள் வீரியவான்களாயும் தார்மீகர்களாகவும் இருந்தார்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் ஜனனம், மரணம், கிழத்தனம், ரோகம், கவலை முதலிய உபதிரவங்கள் இல்லாமல் பலத்திலும் புத்தியிலும் சுகத்திலும் நிகரற்றவர்களாக இருக்கும் வழி என்ன என்று யோசித்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து புஜிப்போம் என்று நிச்சயித்தார்கள். பிறகு மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் உபயோகித்து 1000 வருஷங்கள் வரையில் கடைந்தார்கள். வாசுகி அந்த சிரமத்தை தாங்க முடியாமல் தீக்ஷணமான விஷத்தை கக்கிக் கொண்டு மலைப்பாறைகளை கடித்தான். பிறகு ஹாலாஹலம் என்ற மகாவிஷம் அக்னியைப் போல் ஜொலித்துக் கொண்டு சமுத்திரத்திலிருந்து உண்டாகி சகல ஜகத்தையும் தேவர்களையும் மனுஷியர்களையும் எரிக்க ஆரம்பித்தது. அப்போது தேவர்கள் சங்கரனை சரணமடைந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். பரமக தார்மீகரான மகாவிஷ்ணுவும் சக்கரதாரியாய் அங்கே வந்து ருத்ரனை பார்த்து புன்சிரிப்புடன், தேவதைகள் சமுத்திரத்தை கடைந்தபோது முதலில் உண்டான பதார்த்தம் உம்மை சேர வேண்டியது. நீர் தேவர்களில் முதன்மையானவர் அல்லவா? ஆகையால் இதை மற்றவர்கள் தங்களுக்கு செய்யும் பூஜை என்று எண்ணிக்கொண்டு இந்த விஷத்தை புஜிக்க வேண்டும் என்று மறைந்தார். தேவர்கள் பயந்து நடுங்குவதைக் கண்டு பரமசிவன் விஷ்ணுவின் வார்த்தைகளை அங்கீகரித்து ஹாலாஹலம் என்ற கோரமான விஷத்தை புஜித்தார். பிறகு தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள்.
மந்திரகிரி பாதாளத்தில் அமிழ்ந்தி போயிற்று. தேவகணங்கள் மறுபடியும் மதுசூதனனை சரணமடைந்து சகல பூதங்களுக்கும் தாங்களே கதி, அதிலும் தேவர்களிடத்தில் தங்களுக்கு விசேஷ பிரீதி, இந்த பர்வதத்தை தூக்கி வைத்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதை கேட்டு கேசவன் ஆமையின் ரூபத்தை எடுத்து மந்திரகிரியை தன் முதுகில் தாங்கி சமுத்திரத்தில் இருந்தார். மேலும் அதன் நுனியை அசையாமல் கைகளால் பிடித்துக் கொண்டார். தேவர்களின் நடுவிலிருந்தும் கடைந்தார். 1000 வருஷங்களான பிறகு தன்வந்திரி பகவான் தண்ட கமண்டலத்துடன் லாவண்ய நதிகளான அப்சரஸ்களும் அதிலிருந்து வெளிப்பட்டார்கள். அப்சு ஜலத்திலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட சாரமான பதார்த்தமாகையால் அந்த ஸ்திரீகளுக்கு அப்சரஸ்கள் என்று பெயர் உண்டாயிற்று. அவர்கள் 60 கோடி. அவர்களின் வேலைக்காரிகளுக்கோ கணக்கில்லை. தேவர்களும் தானவர்களும் அவர்களை விவாகம் செய்து கொள்ளவில்லை. அவர்களும் பர்த்தாக்களை தேடவில்லை. ஆகையால் எல்லோரும் புது ஸ்திரீகளானார்கள். பிறகு வருணபுத்திரியான வாருணி உண்டானாள். தனக்கு ஒரு பர்த்தாவை தேடினாள். திதியின் புத்திரர்கள் அவளை அங்கீகரிக்கவில்லை. அதிதியின் புத்திரர்கள் அவளை அங்கீகரித்தார்கள். ஆகையால் தைத்தியர்களுக்கு அசுரர்கள் என்று, தேவர்களுக்கு சுரர்கள் என்றும் பெயர் கிடைத்தது. வாருணி ஈக்குவல் டு சுரா. அவளை அடைந்ததால் தேவர்கள் மிகவும் சந்தோஷித்தார்கள். பிறகு உச்சிஸ்ரவஸ் என்ற உத்தம அஸ்வமும் கௌஸ்துபம் என்ற மணியும் அமிர்தமும் உண்டாயின. அப்போது அதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கோர யுத்தம் நடந்தது. 3 லோகங்களும் பயத்தால் மெய்மறந்தன. 2 திறத்தார்களிலும் எண்ணிறந்தவர்கள் நாசமடைந்தார்கள். தைத்தியர்களும் ராட்சசர்களுக்கும் பலம் வரவர விருத்தி அடைந்து தேவர்களை கூட்டம் கூட்டமாக கொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது மகாவிஷ்ணு எல்லோரையும் ஆச்சரிய சக்தியால் மோகிக்கச் செய்து அந்த அமிர்தத்தை எடுத்துக் கொண்டு போனார். நாசமற்ற புருஷோத்தமனை எதிர்த்து சண்டை செய்ய அசுரர்கள் திவ்யாயுதங்களால் தூளானார்கள். அவரை சரணமடைந்த தேவர்கள் அவருடைய கிருபையாலும் அமிர்தவானம் செய்ததாலும் பலத்திலும் வீரியத்திலும் உற்சாகத்திலும் விருத்தி அடைந்து தைத்தியர்களை கூட்டம் கூட்டமாக கொன்று தங்களுடைய ராஜ்யத்தை அடைந்து சந்தோஷமாய் ஆண்டு வந்தார்கள். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 45. மருத்துகளின் உற்பத்தி. தன் புத்திரர்கள் தேவர்களால் நாசமடைந்ததைக் கண்டு திதி மிகவும் வருந்தி தன் பர்த்தாவான காஷ்யபரை பார்த்து, சுவாமி, உமக்கு அதிதியினிடத்தில் பிறந்த புத்திரர்கள் என் புத்திரர்களை கொன்றார்கள். வெகுகாலம் தபஸ் செய்து இந்திரனை கொல்லும்படியான புத்திரனை பெற விரும்புகிறேன். பலவானாகவும் பராக்கிரமசாலியும் மகாபுத்திமானாகவும் ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவனாகவும் இந்திரனை கொல்லக்கூடியவனாகவும் இருக்கும் புத்திரனை எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். புத்திரர்களை பறிகொடுத்து தபிக்கும் திதியினிடத்தில் காஷ்யபருக்கு இரக்கம் உண்டாயிற்று. பெண்ணே, அப்படியே ஆகட்டும். ஓர் விரதத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். 1000 வருஷங்கள் வரையில் சுத்தியுடன் அதை நீ அனுஷ்டித்தால் இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனை என்னால் அடைவாய். அவன் 3 லோகங்களையும் ஆழ்வான் என்று அவளை தடவி கொடுத்து வயிற்றை தொட்டு நீ நினைத்தபடி புத்திரன் உண்டாக கடவன் என்று ஆசீர்வதித்து தபோவனத்திற்கு சென்றார். பிறகு திதி பரம சந்தோஷத்துடன் குசப்ளவனம் என்ற க்ஷேத்திரத்திற்கு சென்று அதிபயங்கரமான தபசை செய்ய ஆரம்பித்தாள். அந்த காலத்தில் இந்திரன் வெகு வணக்கமாக அவளுக்கு சகல சுசுரூஷையும் செய்து வந்தான். பழங்கள், கிழங்குகள், ஜலம், விறகு, தர்ப்பம், நெருப்பு முதலிய சகல பதார்த்தங்களையும் அந்தந்த சமயத்தில் தவறாமல் செய்து கொடுத்து கொண்டிருந்தான். அவளுடைய எண்ணங்களை சொல்வதற்கு முன் நிறைவேற்றினான். இரவும் பகலும் ஒரே ஜாகிரதையாய் அழுக்காமல் அவளிடத்தில் காத்திருந்து அவயவங்களை பிடிப்பதாலும் விசிறுவதாலும் மற்ற உபச்சாரங்களாலும் அவளை சந்தோஷப்படுத்தினான். இன்னும் 10 வருஷங்கள் பாக்கி இருக்கையில் ஒரு நாள் திதி இந்திரனிடத்தில் தனக்கு உண்டான பரம திருப்தியால் அவன் தன் உத்தேசத்திற்கு விரோதி என்பதை மறந்து, குழந்தாய், உன்னை ஜெயிக்கும்படியான ஒரு புத்திரனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் பிதாவை பிரார்த்தித்தேன்.
அவர் ஓர் விரதத்தை உபதேசித்து, இதை நீ சுத்தியுடன் 1000 வருஷங்கள் வரையில் அனுஷ்டித்து வந்தால் உன் உத்தேசம் நிறைவேறும் என்று சொல்லி என்னை ஆசிர்வதித்தார். இன்னும் 10 வருஷங்களுக்கு பிறகு உனக்கு சகோதரன் பிறப்பான். உன்னை ஜெயிப்பதற்காக அவனை விரும்பினாலும் நீ எனக்கு செய்த சுசுரூஷையால் உன்னிடத்தில் விரோத புத்தி நீங்கி உனக்கும் அவனுக்கும் சிநேகம் செய்விக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றாள். பிறகு மத்தியான சமயத்தில் நித்ரையால் மெய்மறந்து தன் தலைமயிர் காலில் படும்படி தூங்கி விழுந்தாள். பகலில் தூங்குவது ஆச்சார குறைவு, அதிலும் மத்தியான சமயத்தில் தூங்குவது இன்னும் பிசகு. மேலும் தன் தலைமயிர் காலில் படுவது இன்னும் பிசகு. இப்படி அவள் அசுத்தமாய் இருப்பதை அறிந்து இந்திரன் இது நல்ல சமயம் என்று மகிழ்ந்து சிரித்து அவளுடைய தேகத்தில் வெகு தைரியமாக புகுந்து அந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக வெட்டிவிட்டான். வஜ்ராயுதத்தால் பிளக்கப்பட்ட அந்த சிசு உபத்திரம் தாங்காமல் அலறிற்று. திதி விழித்துக் கொண்டாள். இந்திரன் அழாதே அழாதே என்று சொல்லிக்கொண்டே அதை வெட்டினான். திதி ஐயோ என் குழந்தையை கொல்லாதே கொல்லாதே என்று அலறினாள். தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் வெளியில் வந்து வஜ்ராயுதத்துடன் கைகூப்பி வணங்கி, அம்மா, தலைமயிர் காலும் விழும்படி தாங்கள் தூங்கினதால் அசுத்தமானீர்கள். இந்த குற்றத்தை காரணமாக வைத்துக் கொண்டு நான் தங்களுடைய தேகத்தில் பிரவேசித்து என்னை கொல்வதற்காக வளரும் சிசுவை வஜ்ராயுதத்தால் வெட்டி பிளந்தேன். மன்னிக்க வேண்டும். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று நியாயம் இருக்கிறதல்லவா என்றான். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 46. மருத்துக்களின் உற்பத்தி தொடர்ச்சி. தன் கர்ப்பம் 7 துண்டாய் வெட்டப்பட்டதைக் கண்டு திதி மிகுந்த துக்கமடைந்து இந்திரனை ஜெயிக்க முடியாதென்று நிச்சயித்து சமாதானம் செய்து கொண்டாள். என் அபராதத்தால் இப்படி நேர்ந்ததை ஒழிய உன்மேல் குற்றமில்லை. உன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வது நியாயம் அல்லவா? ஆனால் உன்னால் வெட்டப்பட்ட கர்ப்ப துண்டங்களுக்கு ஓர் உபகாரம் செய். 7 மருத்துக்களும் 7 வாதஸ்கந்தங்களுக்கு பாலகர்களாய் இருக்கட்டும். ககனன் பிரம்மலோகத்திலும், ஸ்பர்சனன் இந்திரலோகத்திலும், வாயு புவர்லோகத்திலும், அனிலன் பிராணேஸ்வரன் ஜீவன் என்றவர்கள் பூமியில் 4 திக்குகளிலும் திவ்ய ரூபங்களுடனும் மாருத அழாதே என்று உன்னால் கொடுக்கப்பட்ட பெயருடன் சஞ்சரிக்கட்டும். அப்படி செய்வதால் உனக்கு பரமக்ஷேமம் உண்டாகும் என்றாள். இந்திரன் தன் காரியம் முடிந்தபடியால் அவளை நமஸ்கரித்து வணங்கி கைகூப்பி, அப்படியே ஆகட்டும், தங்களுடைய புத்திரர்கள் மருத கணங்களாய் எப்போதும் விளங்கட்டும் என்றான். இப்படி ஏற்பாடு செய்து கொண்டு இந்திரனும் திதியும் அவர்களுடைய காரியங்களை முடித்துக் கொண்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு போனார்கள். அப்படி தபஸ் செய்து கொண்டிருந்த திதிக்கு இந்திரன் சுசுரூஷை செய்த இடம் இதுதான். இக்ஷ்வாகுவிற்கு அலம்புசா என்ற அப்சரசிடத்தில் விசாலன் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான். அந்த பரம தார்மீகன் ஏற்படுத்தின நகரம் விசாலா எனப்படும். அவனுடைய புத்திரன் ஹேமச்சந்திரன், அவனுக்கு சுச்சந்திரன், அவனுக்கு தூம்ராஸ்வன், அவனுக்கு சிருஞ்சயன், அவனுக்கு சகதேவன், அவனுக்கு குஷாஸ்வன், அவனுக்கு சோமதத்தன், அவனுக்கு காகுத்ஸ்தன், அவனுக்கு சுமதி என்ற வம்ச பரம்பரை. இந்த மகா தேஜஸ்வியே இப்போது விசாலையில் ஆண்டு வருகிறான். இக்ஷ்வாகுவின் கிருபையால் விசாலா சக்கரவர்த்திகள் தீர்காயுசுள்ளவர்களாய் வீரியவான்களாய் தார்மீகர்களாய் விளங்கினார்கள். இன்று ராத்திரி இங்கே சுகமாய் வசித்து நாளை காலையில் மிதிலைக்கு போவோம் என்றார். விஸ்வாமித்திரர் அங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டு சுமதி பந்துக்களுடனும் உபாத்தியாயர்களுடனும் அங்கே வந்து கைகூப்பி நமஸ்கரித்து விதிப்படி பூஜித்து, பகவன், க்ஷேமமாய் வந்து சேர்ந்தீர்களா? என் தேசத்தில் தாங்களே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தபடியால் என்னை போல் தன்யன் ஒருவனும் இல்லை. தங்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானேன் என்றான். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 47. அகல்யை. சகல பாபங்களையும் போக்கி பரிசுத்தம் செய்யக்கூடிய பகவானே ஸ்ரீராமனாய் அவதரித்தார் என்று அகல்யா விருத்தாந்தத்தில் தெரிவிக்கிறார். இப்படி ஒருவருக்கொருவர் க்ஷேமம் விசாரித்த பிறகு சுமதி விஸ்வாமித்திரருக்கு சமீபத்தில் உட்கார்ந்திருக்கும் ராமலட்சுமணர்களை அடிக்கடி கவனித்து பார்த்து அவர்களுடைய அழகாலும் தேஜஸாலும் வீரியத்தாலும் ஆச்சரியமடைந்து, மகர்ஷியே, தங்களுக்கு பரம மங்களம் உண்டாகட்டும். இந்த குழந்தைகள் யார்? பராக்கிரமத்தில் தேவதைகளை போன்றவர்கள்,
கம்பீரமான நடையால் யானையையும், சத்துருக்களையும் அவமதிக்கக்கூடிய நடையால் சிம்மத்தையும், விரோதிகள் கண்டு நடுங்கும் நடையால் புலியையும், கர்வமுள்ள நடையால் ரிஷபத்தையும் ஒத்தவர்கள். தாமரை இதழ் போன்ற விசாலமான நேத்திரங்களால் பார்க்கிறவர்களின் மனசை அபகரிக்கிறார்கள். இந்த சிறு வயசிலும் மகாவீரர்கள் தரிக்கும் கத்தி, வில், அம்பரை முதலியவைகளை சுலபமாய் தரிக்கிறார்கள். அழகில் அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடோ? பால்யம் நீங்கி யௌவனம் ஆரம்பித்திருக்கிறது. தேவலோகத்தில் வசிக்கும் தேவர்கள் பூலோகவாசிகளிடத்தில் கிருபை செய்து இங்கே வந்தது போல் இருக்கிறது. ஆகாசம் பகலில் சூரியனாலும் ராத்திரியில் சந்திரனாலும் விளங்குகிறது. ஆனால் சூரிய சந்திரர்களைப் போன்ற இந்த ராஜகுமாரர்களால் இந்த தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. வெகு செல்லமாய் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இந்த காட்டு மார்க்கங்களில் எப்படி நடந்து வந்தார்கள்? எதை குறித்து வந்திருக்கிறார்கள்? இவர்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் சகல இச்சைகளும் நிறைவேறின மகா புருஷர்கள் என்று தோன்றுகிறது. ஆகையால் பிறருடைய க்ஷேமத்தை உத்தேசித்தே வந்திருக்க வேண்டும். இவர்களை புத்திரர்களாக அடையும் பாக்கியத்தை பெற்ற மகான்கள் யார்? அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் வேதம் கண்டுபிடிப்பது அரிது. ஜனங்கள் சஞ்சரிக்க முடியாத இந்த வனங்களின் வழியாய் இந்த ராஜகுமாரர்கள் சிரேஷ்டமான ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வந்த காரணத்தை விஸ்தாரமாக எனக்கு சொல்ல வேண்டும். தங்களை ஆசிரியத்தவனுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொதுவாய் அறிந்தேன். ஆனாலும் இன்னும் நன்றாய் அதன் விஷயங்களை விரும்புகிறேன் என்றான். தாடகை, சுபாகு, மாரீச்சன் முதலிய ராட்சசர்களை ராமலக்ஷ்மணர்கள் நாசம் செய்து சித்தாசிரமத்தில் தன் யாகத்தை முடித்து வைத்ததையும் மிதிலைக்கு போவதையும் அப்பொழுது விஸ்வாமித்திரர் எடுத்துச் சொன்னார். சுமதி அதை கேட்டு அயோத்தியாபதியான தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் தனக்கு அதிதியாய் கிடைத்ததை பற்றி மிகவும் மகிழ்ந்து அந்த வீரர்களை விதிப்படி பூஜித்தான். அங்கே அன்று ராத்திரி தங்கி மறுநாள் மிதிலையை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். அதற்கு சமீபத்தில் வந்தவுடன் அந்த முனிவர்கள் அதன் அழகையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்து நல்லது நல்லது என்று கொண்டாடினார்கள். போகும் வழியில் அந்த நகரத்திற்கு அருகில் ஒரு ஆசிரமம் சூன்யமாக இருப்பதைக் கண்டு ராமன் விஸ்வாமித்திரரை பார்த்து, சுவாமி, இந்த ஆசிரமம் வெகு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிறது. தபஸ்விகள் வசிக்க தகுந்தது. வெகு நாளாக இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது இதில் தபசிகள் ஏன் வசிக்கவில்லை? அது யாருடையதென்று கேட்டார். அப்போது விஸ்வாமித்திரர் அகல்யையின் சாபம் தீர்வதற்கு காலம் வந்துவிட்டதென்று சந்தோஷித்து, ராமா, சொல்லுகிறேன் கேள். எந்த மகர்ஷியின் கோபத்தால் இந்த புண்ணியஸ்தலம் சபிக்கப்பட்டு இப்படி அலங்கோலமாயிற்றோ அந்த கௌதமர் இவ்விடத்தில் வெகு காலம் தபஸ் செய்து கொண்டிருந்தார். இது தேவர்களும் வசிக்க விரும்பக்கூடிய இடம். ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் மேன்மை பெற்ற கௌதமர் தன் பத்னியான அகல்யையுடன் இங்கே வெகு காலம் வசித்து வந்தார். ஒரு நாள் அவர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்து தேவராஜன் அவருடைய ரூபத்தை தரித்து அங்கே வந்து, அகல்யே, மன்மதபாசத்தால் கட்டுப்பட்டவர்கள் ஸ்திரீகளுக்கு ருதுகாலம் வரும் வரையில் காத்து கொண்டிருக்க முடியுமா? உன் அழகாலும் லாவண்யத்தாலும் மதிமயங்கினேன். உன்னை அனுபவிக்க விரும்புகிறேன் என்றான். கௌதமர் ஒரு நாளும் இப்படி பேசினதும் இல்லை. இவ்விதமான காரியத்தை விரும்பினதும் இல்லை. இந்திரனை தவிர வேறொருவருக்கும் இவ்விடத்தில் பிரவேசிக்க சக்தி இல்லை. அவன் என்னிடத்தில் வெகு காலமாக ஆசை வைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் கௌதம ரூபத்தை தரித்து வந்திருப்பவன் இந்திரன் என்று அறிந்தாள். அழகே ரூபமெடுத்து வந்த எண்ணிறந்த அப்சரசர்களுக்கு பதிபதியான தேவராஜன் அவர்களை லட்சியம் செய்யாமல் தன்னை சிரேஷ்டமாக எண்ணி ஆசை வைத்ததால் கர்வம் கொண்டு புத்தி பிசகி அவனிடத்தில் ஆசை வைத்தாள். பிறகு தன் இஷ்டம் நிறைவேறினதால் சந்தோஷமடைந்து இந்திரனை பார்த்து, சுரபதே, உன் சிநேகத்தால் மிகவும் ஆனந்தமடைந்தேன். மகரிஷி வருவதற்கு முன் இங்கிருந்து புறப்பட்டு போ. உனக்கும் எனக்கும் இதனால் யாதொரு கெடுதியும் நேராமல் ஜாகிரதையாயிரு என்றாள். இந்திரன் 33 தேவர்களுக்கு அதிபதியாகவும் வஜ்ராதத்தை தரித்தவனுமான எனக்கும் ஒருவரால் ஆபத்து நேரும் என்று இவள் நினைத்தாள் அல்லவா என்று சிரித்து, அகல்யே, என் எண்ணம் நிறைவேறிற்று, போய் வருகிறேன் என்று இந்த ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்தான். கௌதமர் எங்கே வந்து விடுவாரோ என்று பரபரப்புடன் அதிவேகமாய் சென்று கொண்டிருக்கையில் அந்த மகா தபஸ்வி எதிரில் வர கண்டான். அவர் வெகு காலமாய் கடும் தபஸ் செய்து சம்பாதித்த மகிமையால் தேவர்களாலும் அசுரர்களாலும் ஜெயிக்க முடியாதவர். கங்கையில் ஸ்நானம் செய்து தர்பம், சமித் முதலிய வஸ்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு ஜொலிக்கும் அக்னியைப் போல் வந்தார். இந்திரனுக்கு நடுக்கம் எடுத்தது. காந்தி குறைந்தது. சகல தேவர்களுக்கும் அரசனாயிருந்தும் திரிலோகத்தில் உள்ளவர்களுக்கு தர்மத்தை அனுஷ்டித்து காட்ட வேண்டியவனாய் இருந்தும் காமத்திற்கு இடம் கொடுத்து தன் புண்ணியாசிரமத்தில் தன் ரூபத்தை தரித்து
தன் பாரியையை கெடுத்த தேவராஜனை கண்டு அந்த தபோநிதி அடங்காத கோபம் கொண்டு, துர்புத்தி பிடித்தவனே, என் ரூபத்தை தரித்து செய்யக்கூடாத இந்த பாபத்தை செய்தபடியால் உனக்கு விருஷணம் இல்லாமல் போக கடவது என்று சபித்தார். உடனே இந்திரனுடைய விருஷணங்கள் பூமியில் விழுந்தன. பிறகு கௌதமர் அகல்யை பார்த்து, நீ காற்றை தவிர வேறு ஆகாரம் இல்லாமல் சாம்பலில் படுத்துக்கொண்டு ஒருவருடைய கண்ணிற்கும் தெரியாமல் இந்த ஆசிரமத்திலேயே அநேக வருஷங்கள் வரையில் இருக்க கடவாய். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறக்கும் தசரத குமாரனான ராமன் இந்த கோரமான மனத்திற்கு வருவார். அப்போது நீ அவருக்கு அதிதி பூஜை செய். உன் பாபங்கள் விலகும். நிஜரூபத்தை அடைந்து என்னுடன் சேர்வாய். லோப மோகங்கள் தீர்ந்து சந்தோஷத்துடன் என் பத்னியாய் இருக்க தகுந்த யோகியதையை பெறுவாய் என்று எபிச்சாரிகளுக்கு நியமிக்கப்பட்ட பிராயஷ்சித்தத்தை சாபரூபமாக சொல்லி அதற்கு பரிகாரத்தையும் தெரிவித்து இந்த ஆசிரமத்தை விட்டு சித்த சாரணர்கள் வசிக்கும் மிகவும் புண்ணியஸ்தலமான இமயமலையின் சிரசில் தபஸ் செய்ய போனார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 48. அகல்யா சாப விமோசனம். தேவேந்திரன் மகர்ஷியின் சாபத்தால் விருஷணமில்லாதவனாய் பயத்தால் நடுங்கி முகம் வாடி அக்னி முதலிய தேவர்களிடத்தில் சென்று, கௌதமருடைய தபஸை கெடுப்பதென்ற உங்களுடைய காரியமாய் நான் அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணி சபிக்கும்படி செய்து தபஸை குறைத்தேன். அதனால் விருஷணங்களை இழந்தேன். அவருடைய பத்னியான அகல்யையும் கோரமான கதியை அடைந்தாள். தேவர்களே, உங்களுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு ஆபத்தை அடைந்த என்னை விருஷணமுள்ளவளாக செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அப்போது அக்னி முதலான தேவர்களும் மகர்ஷிகளும் பித்ருதேவதைகளிடத்தில் வந்து, நமது அரசனான மகேந்திரனுக்கு கௌதமருடைய சாபத்தால் விருஷணங்கள் இல்லாமல் போயின. ஆகையால் தங்களுக்கு யாகத்தில் கொடுக்கப்படும் பசுவின் விருஷணங்களை அவனுக்கு கொடுங்கள். விருஷணமில்லாத பசுக்களால் உங்களுக்கு விசேஷ திருப்தி உண்டாகட்டும். அவைகளை கொடுக்கும் எஜமானர்களுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்றார்கள். அப்படியே பித்ருதேவதைகள் ஆட்டின் விருஷணத்தை இந்திரனுக்கு கொடுத்தார்கள். கௌதமருடைய தபோபலத்தால் இந்திரனுக்கு அன்று முதல் மேஷவிருஷணன் என்று பெயர் கிடைத்தது. பித்ருதேவதைகள் விருஷணமில்லாத பசுக்களை அங்கீகரித்து யாகம் செய்கிறவர்களுக்கு பூர்ண பலத்தை கொடுத்து வருகிறார்கள். ராமா, அந்த புண்ணியாத்மாவான கௌதமருடைய ஆசிரமத்திற்கு போவோம் வா. கோரமான சாபத்தில் இருக்கும் அகல்யை விடுவிக்க கடவா என்றார். அப்படியே ராமலட்சுமணர்கள் அந்த மகர்ஷியை முன்னிட்டு கொண்டு ஆசிரமத்தில் பிரவேசித்தார்கள். அகல்யை அநேக வருஷங்களாய் அனுஷ்டித்த கடுந்தபஸால் நிகரற்ற காந்தி பொருந்தி தேவாசுரர்களாலும் பார்க்க முடியாத திவ்ய ரூபத்துடன் விளங்கினாள். பிரம்மாவின் மாயா சக்தியால் வெகு சிரமப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டவள். பனியாலும் மேகங்களாலும் மறைக்கப்பட்ட பூர்ண சந்திரனை போல் மரங்களும் கொடிகளும் இலைகளும் புஷ்பங்களும் அவளை மறைத்துக் கொண்டிருந்தன. புகையால் சூழப்பட்ட அக்னி கொழுந்தை போலும் ஜலத்தின் நடுவில் பிரதிபிம்பித்த சூரியகாந்தியை போலும் விளங்கினாள். கௌதமருடைய சாபத்தால் ராமன் வரும் வரையில் 3 லோகங்களில் உள்ளவர்களாலும் பார்க்கப்படாமல் இருந்தாள். சாபம் நீங்கும் காலம் வந்தபடியால் அவர்களால் காணப்பட்டாள். ராமலட்சுமணர்கள் அவளுடைய பாதங்களில் நமஸ்கரித்தார்கள். அகல்யையும் கௌதமருடைய வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அர்க்யபாத்தியம் முதலியவைகளை கொடுத்து அவர்களுக்கு விதிப்படி அதிதி பூஜை செய்தாள். ராமன் அதை அங்கீகரித்தார். உடனே தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். தேவதுந்துபிகள் முழங்கின. கந்தர்வர்கள் பாடினார்கள். அப்சரஸ்கள் நாட்டியமாடினார்கள். தபசால் சுத்தி அடைந்து கௌதமரோடு சேர்ந்த அகல்யை தேவர்கள் கொண்டாடி பூஜித்தார்கள். கௌதமர் ராமனுடைய வரவை ஞானதிருஷ்டியால் அறிந்து அவ்விடம் வந்து அகல்யையுடன் ராமனை விதிப்படி பூஜித்து அங்கே வெகுகாலம் தபஸ் செய்து கொண்டிருந்தார். ராமன் அவர்களுடைய பூஜையை பெற்றுக்கொண்டு மகர்ஷிகளுடன் மிதிலையை நோக்கி சென்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 49. ஜனகர் அவர்களை உபசரித்தது. ராமன் சகல லோகங்களையும் பரிசுத்தம் செய்யக்கூடியவர் என்பதை அகல்யா விருத்தாந்தத்தில் உபதேசித்து, ஸ்ரீபதியான மகாவிஷ்ணு அவரே என்பதை சீதா விவாக விருத்தாந்தங்களில் வால்மீகி தெரிவிக்கிறார். இது அவதாரிகை. பிறகு விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுடனும் மற்ற ரிஷிகளுடனும் அங்கிருந்து வடகிழக்காய் ஜனகருடைய யாகசாலையை நோக்கி செல்லும் பொழுது, ராமன், மகர்ஷே, ஜனகர் யாகத்திற்காக செய்திருக்கும் ஏற்பாடுகள் வெகு ஸ்லாகியமானவை. வேதாத்தியனம் செய்த பிராமண சிரேஷ்டர்கள் நானா தேசங்களிலிருந்து ஆயிரக்கணக்காய் வந்திருக்கிறார்கள். மகர்ஷிகளுடைய பர்ணசாலைகள் அங்கே அநேக வண்டிகளால் சூழப்பட்டு விளங்குகின்றன. நமக்கும் வசிப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார்.
அப்படியே விஸ்வாமித்திரர் சுத்தமாய் ஜனக்கூட்டம் இல்லாமல் ஜலசௌக்கியமுள்ள ஓர் ஸ்தலத்தில் தங்கினார். அவர் வந்திருப்பதை அறிந்து ஜனகர் தன் புரோகிதரான சதானந்தரை முன்னிட்டு கொண்டு தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட எல்லையை தாண்டாமல் வந்த முனிசிரேஷ்டரை எதிர்கொன்றழைத்தார். அவருடைய ரித்விக்குகள் சாஸ்திர விதிப்படி அர்க்யபாத்திய மதுபர்க்கங்களால் காதிபுத்திரரை பூஜித்தார்கள். அவர் அதை பெற்றுக்கொண்டு அரசனையும் அவர் செய்யும் யாகத்தையும் அங்கு வந்த முனிகளையும் ரித்விக்குகளையும் புரோகிதரையும் பற்றி தகுந்தபடி க்ஷேமம் விசாரித்து கொஞ்ச நேரம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு ஜனகர் விஸ்வாமித்திரரை நமஸ்கரித்து கைகூப்பி தாங்களும் இந்த மகர்ஷிகளும் உத்தமமான ஆசனங்களில் உட்கார வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவர்களும் ரித்விக்குகளும் புரோகிதரும் ஜனகரும் மந்திரிகளும் தகுந்த ஆசனங்களில் உட்கார்ந்த பிறகு அவ்வரசன் மகர்ஷியை பார்த்து, சுவாமி, தங்கள் மகர்ஷிகளுடன் இங்கே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தபடியால் தேவதைகள் என்மேல் கிருபை செய்து என் யாகத்தை இன்று பூர்த்தி செய்தார்கள். அது இருக்கட்டும், தங்களை தரிசித்ததே நான் செய்யும் யஜ்யத்திற்கு பலன் என்று நினைக்கிறேன். தன்யனானேன், தங்களுடைய அனுகிரகம் பெற்றேன். தாங்களும் இந்த முனிகளும் என் யஜ்ஞசாலைக்கு வந்தீர்கள் அல்லவா? இந்த யாகம் முடிவதற்கு இன்னும் 12 தினங்கள் செல்லும் என்று ரித்விக்குகள் சொல்கிறார்கள். பிறகு சுத்தியா தினத்தில் தேவதைகள் தங்களுடைய பாகங்களை பெற்றுக்கொள்ள இங்கே வருவதை பார்க்கலாம். அதுவரையிலிருந்து யாகத்தை நடப்பித்து என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிறகு ராமலட்சுமணர்களை பார்த்து அளவற்ற ஆனந்தமடைந்து மகர்ஷியை மறுபடியும் வணங்கி கைகூப்பி, பகவன், தங்களுக்கு பரம மங்களங்களும் உண்டாகட்டும். இந்த குழந்தைகள் யார்? பராக்கிரமத்தால் தேவதைகளை போன்றவர்கள். கம்பீரமான நடையால் யானைகளையும், சத்துருக்களை அவமதிக்கக்கூடிய நடையால் சிம்மத்தையும், விரோதிகள் கண்டு நடுங்கும் நடையால் புலியையும், கர்வமுள்ள நடையால் ரிஷபத்தையும் ஒத்தவர்கள். தாமரை இதழ் போன்ற விசாலமான நேத்திரங்களால் பார்க்கிறவர்களின் மனசை அபகரிக்கிறார்கள். இந்த சிறுவயசிலும் மகாவீரர்கள் தரிக்கும் கத்தி, வில், அம்பரை முதலியவைகளை சுலபமாய் தரிக்கிறார்கள். அழகில் அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடோ. பால்யம் நீங்கி யௌவனம் ஆரம்பித்திருக்கிறது. தேவலோகத்தில் வசிக்கும் தேவர்கள் பூலோகவாசிகளிடத்தில் கிருபை செய்து இங்கே வந்தது போல் இருக்கிறது. ஆகாசம் பகலில் சூரியனாயினும் ராத்திரியில் சந்திரனாலும் விளங்குகிறது. ஆனால் சூரிய சந்திரர்களைப் போன்ற இந்த ராஜகுமாரர்களால் இந்த தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. வெகு செல்லமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இந்த காட்டு மார்க்கங்களில் எப்படி நடந்து வந்தார்கள்? எதை குறித்து வந்திருக்கிறார்கள்? இவர்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் சகல இச்சைகளும் நிறைவேறின மகாபுருஷர்கள் என்று தோன்றுகிறது. ஆகையால் பிறருடைய க்ஷேமத்தை உத்தேசித்தே வந்திருக்க வேண்டும். இவர்களை புத்திரர்களாய் அடையும் பாக்கியத்தை பெற்ற மகான்கள் யார்? அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் வேதம் கண்டுபிடிப்பதே அரிது. ஜனங்கள் சஞ்சரிக்க முடியாத இந்த வனங்களின் வழியாய் இந்த ராஜகுமாரர்கள் சிரேஷ்டமான ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வந்த காரணத்தை விஸ்தாரமாக எனக்கு சொல்ல வேண்டும். தங்களை ஆசிரித்தவர்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொதுவாய் அறிகின்றேன். ஆனாலும் இன்னும் நன்றாய் அதன் விஷயங்களை அறிய விரும்புகிறேன் என்றார். அப்போது விஸ்வாமித்திரர் அவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் என்பதையும் தான் செய்யும் யாகத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடன் வந்து ராட்சசர்களை சம்ஹரித்ததையும், விசாலா நகரத்திற்கு வந்ததையும், கௌதமருடைய ஆசிரமத்தில் அகல்யின் சாபத்தை தீர்த்ததையும், கௌதமரை சந்தித்ததையும், மிதிலையில் உள்ள சிவதனுசின் சாரத்தை பரீட்சிப்பதற்காக அங்கே வந்ததையும் தெரிவித்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 50. விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்றது. அவதாரிகை ஆச்சாரியருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக விஸ்வாமித்திர சரித்திரத்தை 15 சர்க்கங்களால் கவி வர்ணிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சதானந்தர் என்ற மகா தபஸ்வி ராமனை பார்த்து, என் மாதாவை கோரமான சாபத்திலிருந்து விடுவித்தவர் இந்த மகாத்மா அல்லவா என்று அளவற்ற ஆச்சரியமடைந்தார். பார்க்க பார்க்க ஆனந்தம் பெருகி மயிர்கூச்சல் உண்டாயிற்று. சுகமாய் ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த ராஜகுமாரர்களை மறுபடியும் கண்ணாரக் கண்டு, கௌதம புத்திரர் முனிசிரேஷ்டா, சாம்பலில் படுப்பது முதலிய கடுமையான பிராயச்சித்தங்களை அனுஷ்டித்து வந்த மகா கீர்த்திசாலியான என் தாயை இவருக்கு காட்டினீர்களா? காட்டில் கிடைக்கும் கந்த மூல பலங்களால் இந்த மகா தேஜஸ்வியை தகுந்தபடி அவள் பூஜித்தாளா? யாவரும் பூஜிக்க தகுந்த இந்த மகாபுருஷன் அதை அங்கீகரித்தாரா? முன்பு இந்திரனால் என் மாதாவிற்கு நேர்ந்த கெடுதியை விஸ்தாரமாக இவருக்கு சொன்னீர்களா?
இவரை தரிசித்து சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பரிசுத்தமாய் என் பிதாவுடன் சேர்ந்து சந்தோஷமடைந்தாளா? இந்த மகா தேஜஸ்வி அவரால் விதிப்படி அதிதி பூஜையை பெற்று இங்கே வந்தாரா? அவர் கோபம் தணிந்து சாந்தமாயிருக்கையில் ராமன் அவரை நமஸ்கரித்தாரா என்று கேட்டார். பேசுவதில் விசேஷ சாமர்த்தியமுள்ள விஸ்வாமித்திரர், சதானந்தரே, எந்தெந்த காலத்தில் யார் எதை செய்ய வேண்டியதோ அதெல்லாம் தவறாமல் நடந்தது, ஒன்றும் பிசகவில்லை. ஜமதக்னியுடன் ரேணுகை சேர்ந்தது போல் உமது மாதா கௌதமரை மறுபடியும் அடைந்தாள் என்றார். அதை கேட்டு சதானந்தர் ராமனை பார்த்து, புருஷோத்தமா, க்ஷேமமாய் வந்து சேர்ந்தீரா? ஒப்பற்ற மகிமையுள்ள விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இங்கே வந்தது உங்களுடைய பாக்கிய விசேஷத்தை காட்டுகிறது. இந்த மகா தேஜஸ்வி தபசால் பிரம்ம ரிஷி பதவியை அடைந்தவர். இவருடைய செய்கை மனதிற்கெட்டாதது. இவர் உமக்கு பரம அனுகூலத்தை செய்யக்கூடியவர் என்று அறியும். இந்த மகா தபஸ்வியால் ரட்சிக்கப்பட்ட உம்மை காட்டிலும் பாக்கியசாலி 3 லோகங்களிலும் இல்லை. குசிக வம்சத்திற்கு ரத்ன தீபம் போல் விளங்கும் இந்த மகானுடைய சரித்திரத்தையும் தபஸையும் மகிமையையும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன், கேளும். பிரம்மதேவருக்கு குசர் என்று ஒரு புத்திரர் உண்டு. அவர் சகல வித்தியைகளும் நிபுணர், தர்ம ரகசியங்களை அறிந்து அனுஷ்டிப்பவர், பிரஜைகளின் நன்மையே கோரினவர், வெகுகாலம் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார், சத்துருக்களை ஜெயித்தவர். அவருடைய புத்திரன் குசதாம்பன் என்ற தார்மீகர். அவருடைய புத்திரர் காதி என்று பிரசித்தி பெற்றவர். அவருடைய புத்திரன் இந்த விஸ்வாமித்திர மகரிஷி. இவர் அநேக 1000 வருஷங்கள் வரையில் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். ஒரு கால் ரத கஜ துரக பதாதி என்ற அங்கங்களையுடைய தன் அக்ஷோகிணியை சௌன்யத்துடன் பூமியை சுற்றி வந்தார். நாடு, நகரங்கள், ஆரிகள், ஏரிகள், மலைகள், வனங்கள், புண்ணியாசிரமங்கள் முதலியவைகளை பார்த்து கொண்டு வசிஷ்ட மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார். அது நானா விருட்சங்களாலும் பட்சிகளாலும் மிருகங்களாலும் நிறைந்து சித்த சாரண கந்தர்வ கிண்ணர தானவ பிரம்மரிஷி தேவரிஷி மகர்ஷி கணங்களாலும் ஆனந்தமாய் வசிக்கக்கூடிய ஸ்தலமாய் இருந்தது. மான்கள் பயமில்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. கடும் தபஸ் செய்து சித்தி அடைந்த எண்ணிருந்த மகாத்மாக்கள் தேஜஸால் அக்னியை போல் ஜொலித்துக் கொண்டு அங்கே வசித்தார்கள். சிலர் கந்தமூல வளங்களையும், சிலர் சருகுகளையும், சிலர் ஜலத்தையும், சிலர் வாயுவையும் ஆகாரமாய் கொண்டவர்கள். காம குரோதங்களை ஜெயித்து ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை அடக்கி நிர்மலமான அந்த கரணத்தை நிர்விகல்ப சமாதியில் நிறுத்தினவர்கள் பலர். ஜப ஹோம விரதானுஷ்டானங்களில் மனசை செலுத்தினவர்கள் பலர். பிரம்மாவின் வாளிலிருந்து உண்டான வாலக்கிள்ளியர்களும் நகங்களிலிருந்து உண்டான வைகானசர்களும் அங்கே வசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி வசிஷ்டருடைய புண்ணாசிரமம் பிரம்மலோகத்தை போல் விளங்கிக் கொண்டிருப்பதை இந்த ராஜசிரேஷ்டர் பார்த்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 51. வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை உபசரித்தது. மகாபலவானான விஸ்வாமித்திரர் அளவற்ற சந்தோஷமடைந்து தபோபலத்தில் ஒப்பில்லாத வசிஷ்டரை விதிப்படி உபசரித்தார், நமஸ்கரித்தார். அந்த மகாத்மா அவரை நல்வரவு விசாரித்து ஆசனம் கொடுத்து கந்தமூல பலங்களால் அதிதி பூஜை செய்தார். அதை பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரையும் அவருடைய தபஸையும் அக்னிஹோத்திரத்தையும் சிஷ்யர்களையும் ஆசிரம விருட்சங்களையும் மிருகங்களையும் பற்றி க்ஷேமம் விசாரித்தார். எல்லாம் சௌக்கியம் என்று வசிஷ்டர் மறுமொழி சொல்லி அரசன் சுகமாய் உட்கார்ந்த பிறகு அந்த பிரம்மபுத்திரர், மகாராஜா, தாங்கள் க்ஷேமமா? பிரஜைகளை தர்மமாய் ஆண்டு வருகிறீரா? ராஜநீதி தவறாமல் தனத்தை நியாயமாய் சம்பாதித்து விருத்தி செய்து காப்பாற்றி நல்ல பாத்திரத்தில் உபயோகித்து ஜனங்களை திருப்தி செய்கிறீரா? உமது வேலைக்காரர்களை நன்றாய் போஷித்து வருகிறீரா? அவர்கள் உமது உத்தரவுப்படி நடந்து வருகிறார்களா? சகல சத்துருக்களையும் ஜெயித்தீரா? உமது சைன்யங்களும் மித்திரர்களும் பொக்கிஷமும் புத்திர பௌத்திரர்களும் பந்து பரிவாரங்களும் யாதொரு குறைவும் இல்லாமல் க்ஷேமமாய் இருக்கிறார்களா? இப்படி இருப்பதே எனக்கு விசேஷ சந்தோஷத்தை கொடுக்கும் என்றார். மகரிஷியே, தங்களுடைய அனுகிரகத்தால் எனக்கு யாதொரு குறைவும் இல்லை என்று விஸ்வாமித்திரர் வணக்கமாய் பதில் சொன்னார். பிறகு அவ்விரு தர்மவான்களும் வெகுநேரம் புண்ணிய கதைகளை பேசிக்கொண்டு அளவற்ற சந்தோஷமடைந்தார்கள். அது முடிந்தவுடன் வசிஷ்டர் மலர்ந்த முகத்துடன், மகாராஜா, நீ உத்தம சுபாவமுள்ளவர், வர்ணாசிரம தர்மங்களை குறைவர அனுஷ்டிப்பவர், வித்தியைகளாலும் வீரியத்தாலும் நீதியாலும் விசேஷ பிரசித்தி அடைந்தவர், எங்களை ரட்சித்து எங்களுடைய கர்மத்தை நடப்பிக்கும் அரசன், என்னை தேடி வந்த அதிதி, எனக்கு பிரியமான மித்திரர், மேற்சொன்ன காரணங்களால்
ஒவ்வொன்றாலும் உம்மை நான் பூஜிக்க வேண்டியது. ஆகையால் உமக்கும் உமது சைன்யங்களுக்கும் தகுந்தபடி அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன். உமது பலமோ அளவற்றது, வீரியமோ மனசிற்கெட்டாதது. ஆயினும் என் எண்ணத்தை நிறைவேற்றி என்னால் இயன்ற உபசாரத்தை அங்கீகரிப்பீர் என்று நம்புகிறேன் என்றார். விஸ்வாமித்திரர், சுவாமி, தாங்கள் இதுவரையிலும் கந்தமூல பலங்களாலும் அர்க்யபாத்திய ஆஜமணியத்தாலும் என்னை உபசரித்ததே போதும். உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்ற பிரியமான வார்த்தையால் இந்த உபசாரத்தை பெற்று சந்தோஷத்தை அடைந்தேன். இது இருக்கட்டும். சகல லோகங்களும் பூஜிக்க தகுந்த தாங்கள் என்னை ஒரு பொருட்டாய் என்னை உபசரித்ததே போதும். மகா புண்ணிய கர்மங்களின் பலமான தங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததை விட நான் என்ன அதிகமாய் விரும்பப் போகிறேன்? தங்களை நமஸ்கரிக்கிறேன். உத்தரவு கொடுத்து அனுப்ப வேண்டும். என்னையும் தங்களுடைய மித்திரனாய் நினைத்து கிருபா கடாட்சத்தால் பார்க்க வேண்டும் என்றார். அப்போது திரிகால ஞானியான வசிஷ்ட பகவான் இனி நடக்க வேண்டிய விஷயங்களை நன்றாய் அறிந்தவராகையால் விஸ்வாமித்திரரை பல தடவை நிர்பந்தித்து தன் அதிதி பூஜையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். பிறகு விஸ்வாமித்திரர், பகவன், தாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் தடுப்பது உச்சிதமல்ல. தங்களுக்கு வீணாய் சிரமத்தை கொடுக்க வேண்டுமே என்ற கவலையை தவிர வேறு ஆட்சேபமில்லை. தங்களுடைய இஷ்டப்படியே ஆகட்டும் என்றார். உடனே அந்த மகா தேஜஸ்வி விசித்திரமான வர்ணங்களையுடைய சபலை என்ற பசுவை அழைத்து, பெண்ணே, சீக்கிரம் வா, நான் சொல்வதை கேள். இந்த ராஜரிஷிக்கும் இவருடைய சைன்யங்களுக்கும் தகுந்தபடி விருந்து செய்ய விரும்புகிறேன். யாருக்கு எது இஷ்டமோ அந்த அன்னம், பக்ஷம், பானம், ரசம் முதலியவைகளையும், அறுசுவை பதார்த்தங்களையும், கடுத்து தின்னக்கூடிய முறுக்கு முதலியவைகளையும், குடிக்கக்கூடிய பானகம் முதலியவைகளையும், நாத்தால் நக்கி சாப்பிடக்கூடிய தேன் முதலியவைகளையும், உறிஞ்சி சாப்பிடக்கூடிய தயிர் முதலியவைகளையும், பல வகை வாசனை திரவியங்களையும், புஷ்பங்களையும், பூச்சிக்களையும், தாம்பூலங்களையும் குறைவில்லாமல் நினைத்தவுடன் வருஷிக்க வேண்டும். விரும்பின யாவற்றையும் உடனே கொடுக்கும் சக்தியுள்ள காமதேனு அல்லவா? எனக்காக இவை யாவையும் வெகு சீக்கிரத்தில் சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆக்ஞாபித்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 52. விஸ்வாமித்திரர் காமதேனுவை விரும்பினது. வசிஷ்டர் பிரம்மாவின் புத்திரர், பாபக்லேசமற்றவர், புண்ணியங்களுக்கு நிதி, தபசால் நிகரற்ற தேஜஸை அடைந்தவர், சகல மந்திரங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம். அந்த மகாத்மா உத்தரவு செய்தவுடன் சபலை யார் யார் எதை வேண்டுமென்று நினைத்தார்களோ அதை உடனே எல்லையில்லாமல் வருஷித்தது. கரும்பு ரசங்கள், தேன், பொறி, மைரேயம் என்ற பானம், பானகங்கள், அப்பம், வடை முதலிய பக்ஷ்யங்கள், மலை போன்ற உஷ்ணமான அன்ன குவியல்கள், சித்திரான்னங்கள், பாயச வகைகள், நெய் வாய்க்கால்கள், தயிரால் நிறைந்த ஏரிகள், ருச்சியுள்ள ரசபேதங்கள், வெள்ளத்தால் செய்யப்பட்ட தின்பண்டங்கள், இன்னும் மனசால் நினைக்கக்கூடிய சகல போஜன பதார்த்தங்களும் நினைத்தவுடன் சித்தமாயின. விஸ்வாமித்திரருடைய பெண்டு பிள்ளைகளும், பந்து பரிவாரங்களும், சைன்யங்களும், மந்திரிகளும், புரோகிதர்களும், பிராமணர்களும், சேனாபதிகளும், வேலைக்காரர்களும் வசிஷ்டர் செய்ய விருந்தாலும் உபசாரத்தாலும் அளவற்ற சந்தோஷமடைந்து வேண்டிய வரையில் சகல சுகங்களையும் அனுபவித்தார்கள். விஸ்வாமித்திரர் எல்லையற்ற ஆனந்தமடைந்து வசிஷ்டரை நமஸ்கரித்து, சுவாமி, எல்லோரும் தங்களை பூஜிக்க வேண்டியிருக்க தாங்கள் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அளவிற்கு மிஞ்சி உபசரித்தீர்கள். என்னை போன்ற க்ஷத்ரியன் தங்களை போன்ற பிரம்மவித்தால் இப்படி உபசரிக்கப்படுவது பூர்வ ஜென்ம சுகிருத பலமே அல்லாது வேறல்ல. தங்களுடைய மகிமையையும் தபோபலத்தையும் பார்க்கும்பொழுது தங்களிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஞான நிதியாகவும் பேசுவதில் நிபுணராகவும் இருக்கும் தங்களிடத்தில் நான் என்ன சொல்லப் போகிறேன்? அநேக லட்சம் பசுக்களை கொடுக்கிறேன். இந்த சபலையை எனக்கு கொடுங்கள். லோகத்தில் உத்தமமான வஸ்துக்கள் அரசனிடத்தில் இருக்க வேண்டும் என்பது ராஜதர்மம் அல்லவா? ஆகையால் இது நியாயமாய் என்னிடத்தில் இருக்க வேண்டியது என்றார். அப்போது அந்த முனிசிரேஷ்டர், மகாராஜா, நீர் பசுக்களை லட்சக்கணக்காய் கொடுத்தாலும் கோடி கோடியாய் கொடுத்தாலும் சபலையை கொடுக்க மாட்டேன். வெள்ளியை மலைமலையாக கொண்டு வந்து குவித்தாலும் சபலையை கொடுக்க மாட்டேன். பெருந்தன்மை உள்ளவனை விட்டு கீர்த்தி பிரிந்திருக்குமா? அப்படி இந்த சபலை என்னிடத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய பதார்த்தம். என்னை விட்டு இதை பிரிக்கக்கூடாது. தேவதைகளை குறித்து செய்யும் ஹவ்யங்களும், பிதர்களை குறித்து செய்யும் கவ்யங்களும், காலையிலும் மாலையிலும் செய்யும் அக்னிஹோத்திரமும், பிராணனை காப்பாற்றும் வஸ்துவும், பூதபலியும், தர்ஷபூர்ண மாசங்களில் செய்யும் ஹோமங்களும் இந்த சபலையால் நடக்க வேண்டியது. ஸ்வஹாகாரம், வஷட்காரம் என்ற கிரியைகளும் இதனால் நடக்கின்றன.
இதன் பால், தயிர், நெய் முதலியவைகளை குடிப்பதால் தேகபலம், சித்த சுத்தி, புத்தி கூர்மை, மனசாந்தி முதலியவை உண்டாகி சகல வேதாந்தங்களும் வித்தியைகளும் கலைகளும் சாஸ்திரங்களும் சுலபமாய் கிடைக்கின்றன. எனக்குள்ள சகல தனதான்யமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷ காரணமும் இதே. மேற்சொன்ன காரணங்களாலும் உமக்கு சொல்ல முடியாத பல காரணங்களாலும் சபலையை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்றார். அதை கேட்டு விஸ்வாமித்திரருக்கு ஆசை அதிகரித்து, மகரிஷே, 14,000 மத யானைகளை தங்கத்தால் செய்த அரைப்பட்டை, கழுத்துச் சங்கிலி, மாவட்டி, அம்பாரி முதலியவைகளுடன் தங்களுக்கு கொடுக்கிறேன். 4 வெள்ளை குதிரைகள் கட்டி தங்கச் சலைங்குகள் மதுரமாய் சப்திக்கும் 800 தங்க ரதங்களை கொடுக்கிறேன். காம்போஜம், பாக்லீகம் முதலிய தேசங்களில் உண்டானவைகளும் கந்தர்வ குலத்தில் பிறந்தவைகளுமான 11,000 உத்தம அஸ்வங்களை கொடுக்கிறேன். நானா வர்ணங்களை உடையவைகளாய் நல்ல யௌவன பருவமுள்ள கோடி பசுக்களை கொடுக்கிறேன். இந்த சபலையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இப்படி வெகு சுவாதுரியமாகவும் தந்திரமாகவும் விஸ்வாமித்திரர் சொல்ல கேட்டு வசிஷ்டர், நான் எந்த விதத்தாலும் சபலையை கொடுக்க மாட்டேன். எனக்கு சகல ரத்னங்களும் இதே, சகல தனமும் இதே, என் பிராணனும் இதே. தர்ஷபூர்ணமாக கிரியைகளும் பலவிதமான யஜ்யங்களும் வைதிக லௌகீக கிரியைகளும் இதனால் நடக்க வேண்டியிருக்கின்றன. ஏன் வீணாய் சிரமப்படுகிறீர்? நீர் கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களையும் கொடுக்க முடியாத பதார்த்தங்களையும் நினைத்தவுடன் எல்லையில்லாமல் வர்ஷிக்கும் இந்த பசுவை உமக்கு கொடுப்பேனா என்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 53. சபலை விஸ்வாமித்திரருடன் யுத்தம் செய்தது. வசிஷ்டர் அந்த பசுவை கொடுக்க மாட்டார் என்று அறிந்து விஸ்வாமித்திரர் அதை பலவந்தமாய் இழுக்க ஆரம்பித்தார். அப்போது அது அழுது கொண்டு மிகுந்த துக்கத்துடன், நான் இந்த மகர்ஷிக்கு யாதொரு அபராதமும் செய்யவில்லையே, அவருக்கு என்னிடத்தில் விசேஷ பிரீதி உண்டு, எனக்கும் அவரிடத்தில் எல்லையற்ற பக்தி உண்டு. இப்படி இருக்க என்னை கைவிட்டு பிறர் அபகரிக்கும்படி ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு அந்த ராஜசேவர்களை 4 மூலைகளிலும் உதறி அடித்து வாயுவேகமாய் வசிஷ்டருடைய சமீபத்தில் சென்று பாதங்களில் விழுந்து கோ என்று அலறிக்கொண்டு, பகவான் பிரம்மபுத்திரா, தாங்கள் என்னை கைவிட்டீர்களோ தள்ளிவிட்டீர்களோ? இந்த ராஜசேவகர்கள் என்னை பலவந்தமாய் கொண்டு போகிறார்களே, தங்களுடைய உத்தரவு என்ன என்று மகா மேகங்களைப் போலும் துந்துமி முதலிய வாத்தியங்களைப் போலும் கம்பீரமாய் பிரலாபித்தது. அப்போது வசிஷ்டர் தன்னுடன் பிறந்தவளைப் போல் தனக்கு அருமையான சபலை சோகத்தால் தவிப்பதை பார்த்து சகிக்காமல், பெண்ணே, நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ எனக்கு யாதொரு அபராதமும் செய்யவும் இல்லை. இந்த மகாபலவானான ராஜா தன் பலக்கொழுப்பால் உன்னை இழுத்து கொண்டு போகிறார். அவருடைய அக்ஷோகினி பலம் எங்கே? காட்டில் வசிக்கும் தபஸ்வியான என் பலம் எங்கே? மேலும் இவர் நம்மையாளும் அரசனாகையால் இவரை என் தபோபலத்தால் தண்டிப்பதும் நியாயமல்ல. இவர் க்ஷத்திரியர், அரசன், விசாலமான ராஜ்யத்தை ஆள்கிறவர், அஸ்திர சஸ்திரங்களால் பலவான், மேலும் ரத கஜ துரக பதாதிகள் அடைந்த அக்ஷோகினி சைன்யத்தால் விசேஷ பலசாலி. நான் என்ன செய்ய முடியும் என்றார். அப்போது சபலை அவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் பிரம்மபுத்திரர், பிரம்ம ரிஷிகளுள் சிரேஷ்டர், தபசால் எல்லையற்ற தேஜஸ் பொருந்தினவர். க்ஷத்திரியனுடைய பலம் எம்மாத்திரம், பிராமணனுடைய தபோபலமே மேலானது. அதிலும் தங்களுடைய மகிமை மனோவாக்கிற்கு எட்டாதது. தங்களை காட்டிலும் பலவான் வேறுண்டோ? விஸ்வாமித்திரர் மகாவீரன், ஆனால் தங்களுடைய தேஜஸை நெருங்க முடியுமோ? தங்களுடைய மந்திரபலத்தால் என் சக்தி விருத்தி அடைந்திருக்கிறது. என்னை அனுப்புங்கள். இந்த துஷ்டனுடைய பலத்தையும் கொழுப்பையும் ஒரு க்ஷணத்தில் நாசம் செய்கிறேன் என்று பிரார்த்தித்தது. அதை கேட்டு வசிஷ்டர் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய சைன்யத்தை உண்டு பண்ணென்று உத்தரவு கொடுத்தார். அது உடனே ஹும்பா வென்று கத்திற்று. அந்த சப்தத்திலிருந்து எண்ணிறந்த பப்ளவர்கள் உண்டாகி விஸ்வாமித்திரருடைய சைன்யத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கையிலேயே நாசம் செய்தார்கள். அதை கண்டு அந்த அரசன் அடங்காத கோபம் கொண்டு கண்கள் சிவந்து ரதத்தில் ஏறி அந்த பப்ளவர்களை தன் அஸ்திர சஸ்திரங்களால் கொன்றார். உடனே அந்த சபலை எண்ணிறந்த சகர்களையும் யவனர்களையும் சிருஷ்டித்தது. அவர்கள் மகாபலவான்கள், தங்கத்தாமரை தாதுவை போன்ற நிறமுடையவர்கள், நீண்ட பட்டாக்கத்திகளை பிடித்தவர்கள், தங்க நிறமுள்ள உடைகளை தரித்தவர்கள். பஞ்சு பொதியில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு பிடித்தது போல் விஸ்வாமித்திரருடைய சைன்யத்தில் அவர்கள் விழுந்து அதை எரித்தார்கள். அப்போது விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திரங்களை பிரயோகித்து அந்த யவனர்களையும் காம்போஜர்களையும் பப்ளவர்களையும் துண்டு துண்டாய் வெட்டி எறிந்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 54. விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடன் யுத்தம் செய்தது.
அதை கண்டு வசிஷ்டர் காமதேனுவை பார்த்து, பெண்ணே, உன் யோக பலத்தால் இன்னும் அநேக சைன்யங்களை உண்டு பண்ணென்றார். அதன் ஹும்பா சப்தத்திலிருந்து காம்போஜர்களும், மடியிலிருந்து பப்பளவர்களும், பெண்குறியிலிருந்து யவனர்களும், சாணத்திலிருந்து சகர்களும், மயிர்கால்களிலிருந்து மிளைச்சர்களும், ஹாரிதர்களும் கிராதர்களும் உண்டாகினார்கள். ஒரு க்ஷணத்தில் விஸ்வாமித்திரருடைய ரத கஜ துரக பதாதிகள் அடர்ந்த அக்ஷௌகிணி சைன்யம் அழிந்தது. அப்போது விஸ்வாமித்திரருடைய 100 புத்திரர்கள் பலவிதமான ஆயுதங்களுடன் கோபத்தால் ஜொலித்துக் கொண்டு வசிஷ்டரை நோக்கி ஓடி வந்தார்கள். மந்திரமூர்த்தியான அந்த மகரிஷி அவர்களை ஹும் என்று அதட்ட அவர்கள் உடனே எரிந்து சாம்பலானார்கள். தன் புத்திரர்கள் ஒரு க்ஷணத்தில் மடிந்ததையும் தன் சதுரங்க சைன்யம் நாசமானதையும் கண்டு அந்த அரசனுக்கு சொல்ல முடியாத வெட்கம் ஒன்றாயிற்று. கவலை கொண்டார். அலைகள் ஓய்ந்த சமுத்திரத்தைப் போலவும், விஷப்பல்லுகளை இழந்த மகாநாகத்தைப் போலவும், ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனைப் போலவும் திடீரென்று காந்தியை இழந்தார். புத்திரர்களின் சைன்யத்தையும் பறிகொடுத்து கொழுப்பழிந்து உற்சாகமற்று மனம் தளர்ந்து இறக்கைகள் உடைந்த பட்சியைப் போல் தீனரானார். பிறகு மிகுந்திருந்த ஓர் புத்திரனிடத்தில் தன் ராஜ்யத்தை ஒப்புவித்து, குழந்தாய், இதை ராஜரு தர்மத்தின்படி ஜாகிரதையை ஆளக்கடவாய் என்று கட்டளையிட்டு தபோவனத்திற்கு சென்று தேவ கந்தர்வ கிண்ணற கணங்கள் வசிக்கும் இமயமலையின் தாழ்வரையில் வெகுகாலம் மகாதேவனை குறித்து கடும் தபஸ் செய்தார். தேவதேவரான ரிஷபத்வஜர் அவருடைய தபசால் சந்தோஷித்து அவருக்கு இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காக பிரசன்னமானார். மகாராஜா, எதை உத்தேசித்து தபஸ் செய்கிறீர்? நீர் கேட்ட வரங்களை கொடுக்கிறேன், உமக்கு என்ன வேண்டும் என்றார். விஸ்வாமித்திரர் சங்கரனை நமஸ்கரித்து கைகூப்பி, பகவன், தாங்கள் என் தபசால் திருப்தி அடைந்தால் தனுர்வேதத்தை எனக்கு அங்கம், உபாங்கம், உபனிஷத், ரகசியம் முதலியவைகளுடன் அனுகிரகிக்க வேண்டும். தேவர்கள், தானவர்கள், மகரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் முதலியவர்களுக்கு எந்த அஸ்திரங்கள் உபயோகப்படுகின்றனவோ அவையெல்லாம் தங்களுடைய கிருபையால் எனக்கு தெரிய வேண்டியதென்று பிரார்த்தித்தார். அப்படியே ஆகட்டும் என்று அனுகிரகித்து பரமசிவன் கைலாசத்திற்கு சென்றார். விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியராகையாலும் மேலும் அரசனாகையாலும் மேலும் சங்கரனிடத்திலிருந்து திவ்யாஸ்திரங்களை அடைந்ததாலும் கர்வத்தால் மெய்மறந்தார். பருவகாலங்களில் பொங்கும் சமுத்திரத்தைப் போல் அவருடைய வீரியம் அதிகரித்தது. வசிஷ்டரை கொண்டு விடுவதாய் முடிவு செய்தார். பிறகு அதிவேகமாய் அந்த மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று தான் பெற்ற அஸ்திரங்களால் அதை ஒரு க்ஷணத்தில் எரிந்து சாம்பலாக்கினார். அவர் வருவதைக் கண்டு அங்கிருந்த முனிகளும் வசிஷ்டருடைய சிஷ்யர்களும் மிருகங்களும் பட்சிகளும் பயத்தால் நடுங்கி 4 மூலைகளிலும் சிதறிப்போனதால் அந்த புண்ணியஸ்தலம் ஒரு க்ஷணத்தில் சப்தமற்று பிராணி சஞ்சாரம் இல்லாமல் பாலைவனம் போராயிற்று. வசிஷ்டர் எவ்வளவு தடுத்தும், நீங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டாம், சூரியன் பனியை நாசம் செய்வது போல் இந்த காதிபுத்திரனை இப்போதே கொண்டு விடுகிறேன் என்று சொல்லியும் அவர்கள் நிற்கவில்லை. அதை கண்டு அந்த பிரம்ம ரிஷி கோபம் கொண்டு, அடைய மூடா, வெகு காலமாய் எண்ணிறந்த சாதுக்களுக்கு வாசஸ்தானமாயிருந்த இந்த புண்ணியாசிரமத்தை அழித்தாயல்லவா, உன் துர்மார்க்கத்தால் இப்போதே மரணமடைவாய் என்று யமதண்டத்தை போலும் புகையற்று கொழுந்து விட்டெறியும் காலாக்னியைப் போலும் ஜொலிக்கும் தன் பிரம்மதண்டத்தை கையில் எடுத்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 55. விஸ்வாமித்திர கர்வபங்கம். இப்படி வசிஷ்டர் சொல்ல கேட்டு விஸ்வாமித்திரர் ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து, ஓய் வசிஷ்டரே, ஓடாதையும், நில்லும் நில்லும் என்று அதட்டினார். வசிஷ்டர் பிரம்மதண்டத்தை உயரத் தூக்கி வெகு கோபத்துடன், க்ஷத்ரிய பதரே, நான் ஓடவில்லை, இதோ இருக்கிறேன். உனக்குள்ள பலத்தை ஒழிக்காமல் காட்டு. உன் கொழுப்பையும் நீ பெற்ற அஸ்திரங்களின் சக்தியையும் இதோ நாசம் செய்கிறேன். உன் சத்திர பலம் எங்கே? மகா தபசால் சம்பாதிக்கப்பட்ட பிரம்ம பலம் எங்கே? அதன் மகிமையை இப்போது அறியப் போகிறாய் என்று நீர் தாரைகளால் நெருப்பை அணைப்பது போல் அந்த ஆக்னேயாஸ்திரத்தை தன் பிரம்மதண்டத்தால் நாசம் செய்தார். பிறகு வாருணம், ரௌத்ரம், ஐந்திரம், பாசுபதம், ஐஷீகம், மானவம், மோகனம், காந்தர்வம், சுவாபனம், ஜிரும்பனம், மாதனம், சந்தாபனம், விலாபனம், சோஷனம், தாரணம், வஜ்ரம், பிரம்மபாசம், காலபாசம், வருணபாசம், பைனாகம், நீரிடி, நெருப்பிடி, தண்டம், பைசாசம், கிரௌஞ்சம், தர்மசக்கரம், காலச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், வாயவ்யம், மதனம், ஹயசிரஸ், 2 சக்திகள், கங்காளம், முசலம், வைத்தியாதரம், காலம், திரிசூலம், காபாலம், கங்கனம் முதலிய அநேக அஸ்திரங்களை விஸ்வாமித்திரர் அந்த மகரிஷியின் பேர் வர்ஷித்தார். அவை யாவையும் அந்த பிரம்மபுத்திரர் தன் பிரம்மதண்டத்தால் விழுங்கிவிட்டார். அவைகளால் அவருக்கு யாதொரு கெடுதியும் நேராததைக் கண்டு சகல பிராணிகளும் ஆச்சரியமடைந்தன. அவை பிரயோஜனமற்றதை கண்டு
விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். அப்போது அக்னி முதலிய தேவர்களும் தேவரிஷிகளும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் உரகர்களும் இன்னும் 3 லோகங்களிலும் உள்ள சகல ஜந்துக்களும் ஐயோ பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறாரே, வசிஷ்டருடைய கதி எப்படியாகுமோ என்று பயந்து திகைத்தன. பிரம்ம வித்தியை அபியசித்ததால் உண்டான நிகரற்ற தேஜஸால் நிறைந்த அந்த பிரம்மதண்டம் விஸ்வாமித்திரருடைய மகா கோரமான பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கிவிட்டது. அப்போது வசிஷ்டருடைய ரூபம் 3 லோகத்தாரர்களாலும் பார்த்து நடுங்கக்கூடியதாயிருந்தது. அவருடைய மயிர்கால்களில் இருந்து சூரிய கிரணங்களைப் போல் நெருப்பு பொறிகள் புகையற்று 4 புறங்களிலும் விழுந்தன. அவருடைய கையில் பிடித்திருந்த பிரம்மதண்டம் பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை விழுங்கினதால் யமதண்டத்தை போலும் புகையற்ற காலாக்னியை போலும் பிரகாசித்தன. அப்போது முனிகணங்கள் மந்திர நிதியான வசிஷ்டரை கொண்டாடி, பிரம்மரிஷியே, தங்களுடைய பலம் வீணாகுமோ, விஸ்வாமித்திரரால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸை தங்களுடைய மகிமையால் அடக்க வேண்டும். மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் தங்களால் ஜெயிக்கப்பட்டார். இந்த அஸ்திரங்களின் உஷ்ணத்தால் சகல லோகங்களும் உபதிரவப்படுகின்றன. ஆகையால் கிருபை செய்யுங்கள், லோகங்களுக்கு உபதிரவம் இல்லாமல் காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது வசிஷ்டர் தன் கோபத்தை தணித்துக் கொண்டார். விஸ்வாமித்திரர் தோல்வி அடைந்து வெட்கத்தாலும் வருத்தத்தாலும் பெருமூச்செறிந்து க்ஷத்திரனுடைய பலத்தை சுட வேண்டும். பிராமணனுடைய தேஜஸின் பலமே பலம். என்ன ஆச்சரியம்! நான் வெகு காலமாய் கடும் தபஸ் செய்து பரமேஸ்வரனை ஆராதித்து அவரிடத்தில் பெற்ற திவ்யாஸ்திரங்களை இந்த பிராமணன் கேவலம் தபஸ்வி ஒரு பிரம்மதண்டத்தால் ஒரு க்ஷணத்தில் அழித்து விட்டாரே. ஆகையால் க்ஷத்திரியனுக்குரிய காம குரோதங்களை விட்டு மகா தபஸ் செய்து வசிஷ்டரை போல் பிராமணனாய் பிரம்மரிஷி பதவியை அடைவேன் என்று பிரதிஜ்ஞை செய்தார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 56 திரிசங்கு சரித்திரம். அவதாரிகை பரமசிவனால் உபதேசிக்கப்பட்ட அஸ்திர வித்தையை வசிஷ்டருடைய காலதண்டத்தின் முன் நிற்க முடியாததால் ருத்ரன் பரதெய்வம் அல்லவென்று தெரிவிக்கப்பட்டது. இனி பிராமண பதவி சுலபமாய் அடைய முடியாது என்பதை காட்டுவதற்காக விஸ்வாமித்திரர் செய்த பிரயத்தனங்களை வர்ணிக்கிறார் என்பது கோவிந்தராஜியர் பாஷ்யம். இப்படி சொல்வது கேவலம் மத அபிமானத்தால் அல்லாதவன் வேறல்ல. வித்தியை உபதேசிப்பவன் சர்வசக்திமானாயிருந்தும் அதை பெற்றுக் கொள்ளுகிறவனுடைய யோக்கியதைக்கு தகுந்தபடி பலிக்கும். விஸ்வாமித்திரர் காம குரோதங்களுக்கு இடம் கொடுத்து பரமசாதுவான வசிஷ்டருக்கு கெடுதி செய்து அவரை உபதிரவிக்க எண்ணினார். அவருடைய தபஸின் கடுமையால் மகாதேவன் பிரீதி அடைந்து அதற்கு தகுந்த பலத்தை கொடுக்க வந்தார். விஸ்வாமித்திரருடைய ஹிருதயம் ராகத்வேஷங்களால் கலங்கியிருந்தது. சங்கரனுடைய குற்றம் அல்லது. அநேக வித்தியை வசிஷ்டருக்கு அனுகிரகித்திருந்ததால் அதன் பலமும் வேறாயிருக்கும் என்பதில் ஆட்சேபமில்லை. இப்படி வசிஷ்டரால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை நினைத்து மனஸ்கொதித்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு அந்த பிரம்மஞானயத்தில் எல்லையற்ற துவேஷம் கொண்டார். தன் பத்னியுடன் தெற்கு திக்கில் சென்று இந்திரியங்களை அடக்கி அந்த மூலம் பலங்களை புஜித்துக் கொண்டு கோரமான தபஸ் செய்தார். பிறகு அவருக்கு ஹவிஷ்யந்தன், மதுஷ்யந்தன், திருடநேத்திரன், மகாரதன் என்ற அநேக புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் சத்தியத்திலும் தர்மத்திலும் நாடின மனசையுடையவர்கள். இப்படி காம குரோதங்களை முற்றிலும் விளக்காமல் செய்த தபஸ் பூர்ணமாய் பலிக்கவில்லை. 1000 வருஷங்களான பின் பிரம்மா அவரிடத்தில் வந்து, கொஷிகபுத்ரா, உன் தபசால் ராஜரிஷிகள் அடையும் லோகங்களை சம்பாதித்தபடியால் உன்னை ராஜரிஷி என்று அங்கீகரிக்கிறேன் என்று மதுரமாய் அனுகிரகித்து தேவர்களுடன் பிரம்மலோகம் சென்றார். அதை கேட்டு விஸ்வாமித்திரர் வெட்கத்தால் தலை குனிந்து அளவற்ற துக்கத்தால் நொந்து தீனமாய், நான் செய்த தபசோ மகா கோரமானது. அப்படியும் ராஜரிஷி என்ற பதவி கிடைத்ததே ஒழிய நான் உத்தேசித்த பிரம்மரிஷி பதவி கிடைக்கவில்லையே. இதுவரையில் செய்த தபஸிற்கு பலமில்லை என்றல்லவா சொல்ல வேண்டும் என்று நிச்சயித்து முன்னை விடவும் கடும் பிரயத்தனங்களை செய்து அதிகோரமான தபஸை அனுஷ்டித்தார். அக்காலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தரசனான திரிசங்கு என்பவன் அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் சத்தியம் தவறாதவன், இந்திரியங்களை அடக்கினவன். தான் யாகம் செய்து மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணம் உண்டாயிற்று. அதை தன் குலகுருவான வசிஷ்டரிடத்தில் தெரிவிக்க அவர், குழந்தாய், இப்படி செய்விக்க எனக்கு திறமை உண்டு. இப்படி செய்து அநேகர்கள் சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றார். மனுஷ சரீரத்துடைய சொர்க்கத்திற்கு போகிறான் என்று
ஸ்ருதியும் சொல்லுகிறது. ஆனால் சென்ற கல்பங்களில் நடந்த விருத்தாந்தத்தை ஆலோசித்து பார்க்கும்போது இவ்விதமான பலம் உனக்கு கிடையாது என்பது தெரிகிறது. ஆகையால் இதை பற்றி நீ பிரயத்தனம் செய்ய வேண்டாம் என்றார். அதை கேட்டு அவ்வரசன் தெற்கு திக்கில் சென்று வசிஷ்டருடைய அநேக புத்திரர்கள் தபஸ் செய்து கொண்டு அக்னி போல் பிரகாசிக்கும் இடத்திற்கு வந்தான். தன் குரு புத்திரர்களை நமஸ்கரித்து பூஜித்து தான் வசிஷ்டரால் தடுக்கப்பட்டதை நினைத்து வெட்கத்தால் சற்று தலை குனிந்து அந்த மகாத்மாக்களை பார்த்து கைகூப்பி, எல்லோரும் சரணமடைய தகுந்த தங்களை நான் சரணமடைகிறேன், என்னை ரட்சிக்க வேண்டும். எங்களுடைய பிதா உனக்கு குலகுரு அல்லவா, அவரை சரணமடை என்றால் நான் அப்படியே செய்தேன். அவர் என்னை அங்கீகரிக்கவில்லை. நான் இந்த மனுஷ சரீரத்தினுடனேயே சொர்க்கத்தை அடையும் பொருட்டு ஒரு மகா யஜ்யத்தை செய்ய விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் அனுமதி கொடுத்து நடப்பித்து என்னை அனுகிரகிக்க வேண்டும். தாங்கள் பிராமணோத்தமர்கள், உத்தமமான தபஸை செய்கிறவர்கள், என் குருபுத்திரர்கள், உங்கள் எல்லோரையும் நமஸ்கரித்து தலை வணங்கி பிரார்த்திக்கிறேன். குருவால் தடுக்கப்பட்ட எனக்கு தபோநிதிகளான குருபுத்திரர்களை தவிர வேறு கதியில்லை. இக்ஷ்வாகு வம்சத் அரசர்களுக்கு புரோகிதரான வசிஷ்டரே பரமகதி. அரசர்களுக்கு எவ்வித ஆபத்து நேர்ந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். எதை கோரினாலும் அதை அனுகிரகிப்பார். அவர் என்னை ரட்சிக்காவிட்டால் அதற்கடுத்து தாங்களே எனக்கு பரதெய்வம் என்றான். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 57 திரிசங்கு சரித்திரம் தொடர்ச்சி. அவதாரகி குருவின் ஆக்ஞையை மீறுவதால் உண்டாகும் கெடுதியை தெரிவிக்கிறார். திரிசங்கு இப்படி சொல்வதை கேட்டு வசிஷ்ட புத்திரர்கள் அடங்காத கோபம் கொண்டு, அடைய துர்புத்தி பிடித்தவனே, எங்களுடைய பிதா சத்தியம் தவறாதவர். அவர் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதென்றால் அது எக்காலத்திலும் நடக்குமா? சத்தியமே அவருடைய வார்த்தையாய் விளங்குகிறது. அதற்கு கட்டுப்படாமல் அவரை கைவிட்டு வேறு கிளையை பற்ற துணிந்தாயோ? இக்ஷ்வாகு வம்சத்தரசவர்கள் யாவர்க்கும் புரோகிதரான வசிஷ்டரே பரமகுருவென்றும் பரமகதி என்றும் நீயே சொல்லிவிட்டு அந்த மகாத்மாவின் வார்த்தையை மீறத் துணிந்தாயல்லவா? சொப்னத்திலும் அப்படி செய்ய எவனாலாவது முடியுமா? பிரம்மபுத்திரரான வசிஷ்ட பகவான் முடியாதென்று சொன்ன யஜ்ஞத்தை அவருடைய புத்திரர்களும் சிஷ்யர்களுமான நாங்கள் மாத்திரம் எப்படி செய்ய முடியும்? நீ ராஜசிரேஷ்டன் என்று பெயர் பெற்றும் ஒன்றும் தெரியாத மூடன், உன் குருவையே மறுபடியும் சரணமடை. 3 லோகங்களிலும் உள்ள எவனுக்கும் எந்த பதவியும் கிடைக்கும்படி யாகம் செய்விக்க அவருக்கே திறமை உண்டு. அவருக்கு விரோதமாய் இந்த யாகத்தை செய்வித்து அவரை அவமானம் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி உண்டென்று எண்ணினாயோ? அந்த காரியத்திற்கு எங்களை தவிர வேறு மனுஷர்கள் உனக்கு கிடைக்கவில்லையா? போ என்றார்கள். இப்படி அவர்கள் கடுங்கோபத்துடன் சொல்வதை கேட்டு திரிசங்கு சற்றும் கலங்காமல், என் குலகுரு என்னை கைவிட்டார், ரிஷிபுத்திரர்களான நீங்களும் கைவிட்டீர்கள். ஆனால் இதற்காக என் எண்ணத்தை நிறைவேற்றாமல் இருக்கப் போகிறதில்லை. வேறு யாரையாவது சரணமடைந்து என் காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். தபஸின் மகிமையாலும் பலத்தாலும் நீங்கள் இப்படி சொல்வது உங்களுக்கு தகும். போய் வருகிறேன். உங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டான். வசிஷ்ட புத்திரர்கள் அந்த கோரமான வார்த்தையை கேட்டு ஆச்சரியத்தால் மெய்மறந்தார்கள். தபோநிதியும் பிரம்மபுத்திரரும் வசிஷ்டரும் மகரிஷியும் ஞானத்திலும் சக்தியிலும் நிகரற்றவருமான வசிஷ்ட பகவானை குருவாய் அடைந்து அவரை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு வேறொருவரை சரணமடையப் போவேன் என்ற வார்த்தையை அவர்களுக்கு மகா கோரமாக தோன்றிற்று. அடைய துஷ்டா, நீ சண்டாளனாக போக கடவாய் என்று கடுங்கோபத்துடன் சபித்தார்கள். அந்த பாபியை பார்த்தாலும் நமக்கு பாபம் உண்டென்று பயந்து தங்களுடைய ஆசிரமங்களில் பிரவேசித்தார்கள். அன்று ராத்திரி கழிந்தவுடன் திரிசங்கு சண்டாளனானான். தங்க வர்ணமுடைய அவனுடைய சரீர காந்தி அழிந்து கருத்த நிறமுள்ளவனானான். அவயவங்கள் பார்க்க விகாரமாயின. தலைமயிர் குறுகி பருத்து அலங்கோலமாயிருந்தது. அவன் தரித்த பீதாம்பரம் சண்டாளர்கள் உடுக்கும் கருப்பு வஸ்திரமாயிற்று. பிணங்களுக்கு போடும் மாலைகள் கழுத்தில் தொங்கின. பிணங்களை எரித்த சாம்பல் நிறமுள்ள பூச்சிகள் தேகத்தில் காணப்பட்டன. கிரீட குண்டல ஹார கேயூர மணி மகுடம் முதலிய ஆபரணங்கள் எல்லாம் சண்டாளர்கள் அணியும் இரும்பு ஆபரணங்களாயின. மார்பில் பிரகாசித்த யஜ்ஞோபவிதம் தோளாலாயிற்று. அவனுடன் வந்த மந்திரிகளும் பரிவாரங்களும் நகரத்து ஜனங்களும் அந்த சண்டாள ரூபத்தை கண்டு ஓடிவிட்டார்கள். திரிசங்கு ஒண்டியாய் துக்கத்தால் நொந்து வெட்கத்தால் மனம் குன்றி இரவும் பகலும் ஊன் உறக்கமன்று திரிந்தான். ஆனால் அவனுடைய மனோதைரியம் மாத்திரம் குறையவில்லை. முடிவில் விஸ்வாமித்திரர் கடும் தபஸ் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு போனான். அவனை கண்டவுடன் விஸ்வாமித்திரருக்கு எல்லையற்ற இரக்கம் உண்டாயிற்று. ஐயோ, இவன் நம்மை போன்ற அரசன் அல்லவா? ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் போகியங்களையும் இழந்தான். வர்ணாசிரம பதவியையும் தேஜஸையும் இழந்தான். இகத்திலும் பரத்திலும் பரம மங்களங்களை கொடுக்கும் சாதனங்களையும் இழந்தான். சண்டாளனாய் கோர ரூபத்துடன் இப்படி தபிக்கிறான் என்று மனமுருகி
பரம தார்மீகரானதால், ராஜபுத்திரா, நீ அயோத்தியாபதியான திரிசங்கு அல்லவா? மகாபலவான் அல்லவா? யாருடைய சாபத்தால் உனக்கு இந்த கோரமான சண்டாளத்தன்மை வளைந்து வந்தது? நீ இங்கே வந்த காரியம் என்ன என்றார். அப்போது திரிசங்கு அவரை நமஸ்கரித்து கைகூப்பி வணக்கத்துடன் வெகு சாதுரியமாக, சுவாமி, என் குலகுருவான வசிஷ்டரும் என்னை கைவிட்டார். அவருடைய புத்திரர்களும் என்னை கைவிட்டார்கள். குருக்களை தேடி அடைவதும் அவர்களுக்கு சுசுரூஷை செய்வதும் அவர்களை உபாசிப்பதும் எதற்காக? நம்மை ஆபத்துகளிலிருந்தும் அபாயங்களிலும் காப்பாற்றி நமக்கு க்ஷேமத்தை செய்விப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அல்லவா? என் குருவும் குருபுத்திரர்களும் அப்படி என்னை அனுகிரகிக்கவில்லை. மேலும் இந்த கோரமான கதியை அடையும்படி சபித்தார்கள். சுவாமி, இந்த மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் 100 யாகங்களை செய்திருக்கிறேன். அப்படியும் இந்த பலம் எனக்கு கிடைக்கவில்லை. வசிஷ்ட பகவான் என்னை கைவிடும்படியான யாதொரு பாவத்தையும் நான் செய்யவில்லை. இன்னிறந்த யாகங்களை செய்தாலும் அவை யாவும் பொய் சொல்வதால் அழியும் என்று நியாயம் உண்டு. அப்படி இதுவரையில் நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லை. இனி சொல்லப்போவதும் இல்லை. நான் அனுஷ்டிக்கும் க்ஷத்ரிய தர்மத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு பிரமாணம் செய்கிறேன். இவ்விதமான கஷ்டம் நேர்ந்த பொழுதும் இதை காட்டிலும் கோரமான கஷ்டங்கள் இனி நேர்ந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். சகல யஜ்ஞங்களும் செய்திருக்கிறேன். என் பிரஜைகளை தர்மம் தவறாமல் ஆண்டிருக்கிறேன். மகாத்மாக்களையும் பெரியோர்களையும் குருக்களையும் சுசுரூஷையாலும் நற்குணங்களாலும் ஆச்சாரத்தாலும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். நான் தர்மத்திலேயே புத்தியை செலுத்தினவன். இந்த யஜ்ஞத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். ஆனால் என் குருவிற்கு என்னிடத்தில் கிருபை உண்டாகவில்லை. என்ன செய்வேன்? இந்த ஜென்மத்தில் செய்யும் தர்மானுஷ்ட ரூபமான புருஷ பிரயத்தனங்கள் வீணென்றும் அவைகளை காட்டிலும் பூர்வ ஜென்மங்களில் செய்த கர்ம ராசியிலிருந்து இப்போது அனுபவிப்பதற்காக எடுக்கப்பட்ட பிராரப்த கர்மம் என்று சொல்லப்படும் தெய்வமே பெரிதென்றும் நமக்கு சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியதென்றும் நன்றாக அறிந்தேன். தெய்வமே மற்ற யாவையும் ஜெயித்து அடக்கிவிடும். தெய்வத்தை தவிர நமக்கு வேறு கதி இல்லை. சொல்ல முடியாத துக்கத்தால் தவிக்கிறேன். தங்களுடைய கிருபையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தெய்வமே எனக்கு என் பிரயத்தனங்களை கெடுத்தது. அந்த தெய்வத்தையே எனக்கு அனுகூலமாயிருக்கும்படி செய்ய வேண்டும். ஒருவேளை வசிஷ்டரே வந்து உன்னை அழைத்தால் என்ன செய்வாய் என்றால், தங்களை சரணடைந்த பிறகு வசிஷ்டர் வந்து என் சகல மனோரதங்களையும் நிறைவேற்றுவதாய் பிரதிஜை செய்து அழைத்தாலும், அவருடைய பிதாவான பிரம்மதேவரை அழைத்தாலும் போக மாட்டேன். தங்களுடைய பாதங்களே எனக்கு கதி. வேறொருவரை சரணமடைய மாட்டேன். தங்களுடைய கிருபையின் மகிமையால் தெய்வம் எனக்கு அனுகூலமாய் இருக்கும் என்பது நிச்சயம். தங்களுடைய புருஷ பிரயத்தனத்தால் தெய்வ பலத்தை ஜெயிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என்று வேண்டினான். ஈஸ்வரன் ஒவ்வொரு பிராணியையும் தன் நியமனம் போல் நடக்கும்படி செய்கிறார். பிராணிகளுக்கு சுதந்திரமாய் ஒவ்வொன்றையும் செய்ய சக்தி இல்லை என்று அநேகரை எண்ணுவது வாஸ்தவமே. அந்த அபிப்பிராயத்திற்கு அதன்றி அணுவும் அசங்காது என்ற ஸ்ருதியை பிரமாணமாகவும் சொல்கிறார்கள். பின்னும் சிலர் ஈஸ்வரன் நியமனப்படி சகல பிராணிகளும் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஜீவனுக்கு அல்ப விஷயங்களில் பகவான் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பிராணிகள் சத்கர்ம துஷ்ட கர்மங்களை செய்வதற்கு நியாமகன் தெய்வம் அல்லது ஈஸ்வரன் என்று நம்புவது பிசகான அபிப்பிராயத்தினால் என்று அறி. ஈஸ்வரன் ஒவ்வொரு பிராணியும் இன்ன வித்தையை அபியாசம் செய், இன்ன வியாபாரத்தை செய், இன்ன ஸ்திரீயை விவாகம் செய்து இன்ன விதமாய் அவளை அனுபவித்துக் கொண்டிரு, இந்த ஆகாரத்தை செய், இந்த காலத்தில் உறங்கு, இந்த தானம் அல்லது தர்மங்களை செய், க்ஷேத்திர தீர்த்த யாத்திரைகளை செய், இன்ன விரதத்தை செய், தபஸ் யோகம் முதலியவைகளை அனுஷ்டி, கொலை செய், திருடு, பொய், சத்தியம் செய் முதலிய ஒவ்வொரு காரியத்தையும் ஈஸ்வரன் நியமித்து அப்படி மனிதன் செய்வதானால் இந்த ஈஸ்வரனை விட துக்கியாய் ஒருவனுமாய் இருக்க மாட்டான் என்பது நிச்சயம். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் மனுஷன் செய்ய வேண்டிய வேலைகளை தெரிந்தெடுத்து நியமிக்க வேண்டியதை தவிர வேறு வேலை அந்த ஈஸ்வரனுக்கு இருக்க மாட்டாது என்பதே. மேலும் ஈஸ்வரனுடைய கட்டளைப்படி நடப்பவனுக்கு அவன் செய்யும் காரியத்தினால் உண்டாகும் சுகதுக்கம், பாபம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் முதலியவைகள் நியமித்தவனை அடையுமே அன்றி பராதீனமாய் பகவானுடைய ஏவுதற்படி நடப்பவனை அடைய மாட்டாது. மனிதன் அறிந்து அனுஷ்டிப்பதற்காகவே ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச, புராணாதி சாஸ்திரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மனுஷனுக்கு சுதந்திரம் இல்லாவிட்டால் சாஸ்திரங்கள் நிஷ்பிரயோஜனமானவைகளே.
துஷ்கர்மங்களை செய்தவனுக்கு தண்டனையையும் சத்கர்மங்களை செய்தவனுக்கு நல்ல பலனையும் சாஸ்திரங்கள் விதிப்பது வீணாகும். அல்ப விஷயத்தில் மட்டும் மனிதனுக்கு சுதந்திரம் உண்டா என்று சொல்வதும் பிசகு. இன்ன காரியங்களில் பகவான் ஏவுகிறார், இன்ன காரியங்களில் மனிதன் சுதந்திரன் என்றறிந்து கொள்ள சாஸ்திரங்களில் யாதொரு ஏற்பாடும் செய்யவில்லை. எதை விடுகிறது, எதை செய்கிறது என்று அறியாதவன் காரியங்களை எப்படி செய்யக்கூடும்? இப்படி அபிப்பிராயங்கள் அஞ்ஞானத்தால் உண்டானவை. மனுஷன் சர்வ சுதந்திரம் உள்ளவன். அவன் செய்யும் காரியங்கள் நல்லதோ கெட்டதோ என்பதை அவன் தன் புத்தியால் சாஸ்திரங்களை கொண்டு நிச்சயித்து சாஸ்திரங்களை அனுசரித்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். அப்படி அறியாமலும் புத்தியால் ஆலோசிக்காமலும் துஷ்கர்மங்களை செய்தால் அதனுடைய பலனை அவனே அனுபவிக்க வேண்டும். ஈஸ்வரனுக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை, ஈஸ்வரன் நியமிக்கிறவனும் அல்ல என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஈஸ்வரன் சாட்சியாய் மட்டும் ஜீவர்களுடைய செய்கையை பார்த்து கொண்டு நிர்குணனாய் யாதொரு விகாரமும் இல்லாதவனாய் இருக்கிறான். தெய்வம் துக்கத்தை கொடுத்தது, பாக்கியத்தை உண்டாக்கிற்று என்ற அபிப்பிராயம் பிசகானதே. மனிதனுக்கு சுக துக்காதி அனுபவங்கள் தன்னுடைய பூர்வ கர்மத்தின் பலனாய் உண்டாகிறதே அன்றி ஈஸ்வரன் சுகதுக்க பலத்தை பிராணிகளுக்கு கொடுக்கிறதில்லை. மனிதனுடைய முயற்சியினாலேயே நல்ல கதி அடைய வேண்டும் என்பது சாஸ்திரத்தினுடைய நிச்சயம். இது விஷயமாய் சில பிரமாணங்கள் சொல்லப்படும். ஹரிஹி ஓம்.